Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நம்ம CBSE Class 11 Snapshots bookல இருக்க chapter number 4 Albert Einstein at School written by Patrick Pringle இந்த லெசனை பார்க்கலாம். Albert Einstein 1879 to 1955 is regarded as the greatest physicist since Newton. In the following extract from the young Einstein, the well-known biographer Patrick Pringle describes the circumstances which led to Albert Einstein's expulsion from a German school. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவர் 1879 பிறந்திருக்காரு, 1955 இறந்து போயிருக்காரு. நியூட்டனுக்கு அப்புறமா நம்ம இவரை தான் கிரேட்டஸ்ட் ஃபிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிசிஸ்ட் அப்படின்னா an expert in or a student of physics. இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த லெசன் ஒரு எக்ஸ்ட்ராக்ட். த யங் ஐன்ஸ்டைன் அப்படிங்கிற புக்கு பேட்ரிக் பிரிங்கிள் அவர் எழுதின அந்த புக்கில் இருந்து கொஞ்சம் பகுதியை எடுத்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பேட்ரிக் பிரிங்கிள் இவர் ஒரு வெல் நோன் பயோகிராஃபர். இவர் ஐன்ஸ்டைனோட கதையை ஒரு புக்காக எழுதியிருக்காரு. இந்த லெசனில் பிரிங்கிள் எப்படி ஜெர்மனியில் ஒரு ஸ்கூலில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூல்லேருந்து அவரை எக்ஸ்பெல் பண்ணாங்க, வெளியேற்றினாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை பற்றியெல்லாம் நமக்கு சொல்கிறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பை பர்த் ஒரு ஜெர்மன். அவர் அங்கே தான் ஸ்கூலில் படித்தார். அதுக்கப்புறம் அவருக்கு அது பிடிக்காமல் அதை விட்டுட்டு அவர் ஸ்விட்சர்லாண்டு போயிட்டார். அங்கே போய் அவரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணார். அங்கே போய் அவர் ஸ்விஸ் சிட்டிசனாகவே ஆகிட்டார். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்ப ஜெர்மனி வந்தார். 1933 ஜெர்மனியில் ஹிட்லர் சான்சலர் ஆனப்போ அவருக்கு அது அவ்வளோ பிடிக்கல. அதனால அவர் அமெரிக்கா போய் அப்புறமா அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டார். யாராவது இந்த லெசனை படிச்சுட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கே ஸ்கூல் பிடிக்கலன்னு நினைக்காதீங்க. அவரோட ஐக்யூ 160. அவர் ஒரு ஜீனியஸ். அவருக்கு ஸ்கூல் போரிங்காக இருந்ததுக்கு காரணம் அவர் அதை விட அதிகமாக படிக்கணும்னு நினச்சாரு. ஸ்கூல் லெவலில் சொல்லித்தரதை விட அவரோட நாலேஜ் அதிகமாக இருந்தது, அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினச்சாரு. In what year, Einstein asked the history teacher, did the Prussians defeat the French at Waterloo? இங்கே யங் ஐன்ஸ்டைனோட ஹிஸ்ட்ரி டீச்சர் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. எந்த வருஷம் பிரஷியன்ஸ் ஃப்ரெஞ்சை வாட்டர்லூவில் தோக்கடிச்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. 1815 பெல்ஜியமில் இருக்க வாட்டர்லூ அப்படிங்கிற இடத்துல இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பெரிய சண்டை நடக்குது. இதுதான் த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ, நெப்போலியனோட லாஸ்ட் பேட்டில் நடந்துட்டு இருக்கும் போது பிரஷ்யா திடீர்னு வந்து இங்கிலாண்டை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அதனால ஃப்ரான்ஸ் தோற்று போயிடுது. ரஷ்யா அப்படிங்கிறது அப்போது ஜெர்மனியோட ஒரு ஸ்டேட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் அதை மேப்பில் தேடினா கூட அது உங்களுக்கு கிடைக்காது. இங்கே கொஸ்டின் கேட்குறவர் ஒரு ஜெர்மன் ஹிஸ்ட்ரி டீச்சராக இருக்கிறதுனால வாட்டர்லூவில் ஃப்ரான்ஸை டிஃபீட் பண்ணது ப்ரஷியன்ஸ், அது எந்த இயர்லன்னு கேட்குறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட். அதுக்கு ஐன்ஸ்டைன் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஐ டோன்ட் நோ சார் அப்படின்னு சொல்கிறாரு. Why don't you know? You've been told it often enough. தெரியாதா, நிறைய தடவை சொல்லியிருக்கனே அப்படிங்கிறாரு. I must have forgotten. மறந்துருப்பேன் அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு. Did you ever try to learn? asked Mr. Braun. மிஸ்டர் ப்ரான் அவரோட ஹிஸ்ட்ரி டீச்சர். அவர் நீ எப்பயாவது அதை லேர்ன் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கியா அப்படிங்கிறாரு. நோ சார், ஆல்பர்ட் replied with his usual unthinking honesty. இங்கே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட கேரக்டரிஸ்டிக் நம்ம பார்க்குறோம். அவர் ரொம்ப ஆனஸ்ட்டாக பதில் சொல்கிறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் மனசில் என்ன பட்டுச்சோ அதை சொல்லிடுறாரு. நோ அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. நான் படிக்க ட்ரை பண்ணல அப்படிங்கிறாரு. ஒய் நாட், ஏன் ட்ரை பண்ணல? ஐ கான்ட் see any point in learning dates. One can always look them in a book. அதுக்கும் ரொம்ப ஆனஸ்ட்டாக பதில் சொல்கிறாரு. டேட் எல்லாம் ஏன் லேர்ன் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும், அதோட அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல. நமக்கு மறந்து போச்சுன்னா புக்கை திறந்து பார்த்தா டேட் தெரிஞ்சுட்டு போகுது அப்படிங்கிறாரு. மிஸ்டர் ப்ரான் வாஸ் ஸ்பீச்லெஸ் ஃபார் அ ஃபியூ மொமெண்ட்ஸ். அதை கேட்ட மிஸ்டர் ப்ரான் கொஞ்ச நேரத்துக்கு வாய் அடைச்சி போயிருக்காரு. யூ அமேஸ் மீ ஐன்ஸ்டைன், he said at last. Don't you realize that one can always look most things up in books? That applies to all the facts you learn at school. ஐன்ஸ்டைன், நீ என்னை ரொம்ப அமேஸ் பண்ணுற, நீ என்னை சர்ப்ரைஸ் பண்ணுற, ஷாக் பண்ணுற, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சார் சொல்கிறாரு. அப்படி பார்த்தா நம்ம எல்லா விஷயத்தையும் தான் புக்கிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது உனக்கு புரியுதா? நம்ம ஸ்கூலில் படிக்கிற எல்லாமே புக்கை பார்த்து தானே படிக்கிறோம். அதுக்கும் ஐன்ஸ்டைன் சார் ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி உண்மையை சொல்கிறாரு. எஸ் சார், எனக்கு ஏதாவது தெரியலன்னா புக்கை திறந்து பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது அப்படிங்கிறாரு. தென் ஐ சப்போஸ் யூ டோன்ட் see any point in learning facts. அதுக்கு அவங்க டீச்சர், அப்படின்னா ஃபேக்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறது
இங்கே அதுக்கு அர்த்தம் என்ன, ஃபேக்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நீ நினைக்கிறியா அப்படின்னு சார் கேட்குறாரு. ஃப்ராங்க்லி சார், ஐ டோன்ட் செட் ஆல்பர்ட். அதுக்கு அவர், உண்மையை சொல்லணுன்னா நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. தென் யூ டோன்ட் பிலீவ் இன் எஜுகேஷன் அட் ஆல், அப்படின்னா உனக்கு எஜுகேஷன்றதுலலாம் நம்பிக்கை இல்லையா? ஓ எஸ் சார், ஐ டூ. எனக்கு எஜுகேஷனில் நம்பிக்கை இருக்குது. ஐ டோன்ட் திங்க் லேர்னிங் ஃபேக்ட்ஸ் இஸ் எஜுகேஷன். ஆனால் நான் ஃபேக்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறது தான் எஜுகேஷன்னு நினைக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்மளே நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, அப்படியே மனப்பாடம் பண்ணி நிறைய மார்க் வாங்கினா நல்லா படித்தவங்கன்னு நினைப்போம். ஆனால் எஜுகேஷன் அப்படிங்கிறது அக்வயரிங் நாலேஜ். In that case, said the history teacher with heavy sarcasm, perhaps you will be so kind as to tell the class the Einstein theory of education. Sarcasmனா to mock, கிண்டல் பண்ணுறது, கேலியாக அவர் கேட்குறாரு. ஓ அப்படின்னா நீயே உன்னோட ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் எஜுகேஷன்னா என்ன, கிளாஸில் இருக்கவங்களுக்குலாம் நீ ரொம்ப கைண்டாக தயவு செஞ்சு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆல்பர்ட் ஃப்ளஷ்ட். இதை கேட்ட உடனே ஆல்பர்ட்டோட ஃபேஸ், ஃப்ளஷ்டு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ரத்தம்லாம் ஃபேஸ்க்கு வந்த மாதிரி, ஒரு மாதிரி ஃபேஸே பிங்கிஷ் ஆன மாதிரி, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடுது. அதுக்கப்புறம் அவரோட ஐடியா ஆஃப் எஜுகேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஐ திங்க் இட்ஸ் நாட் ஃபேக்ட்ஸ் தட் மேட்டர் பட் ஐடியாஸ், ஹி செட். ஃபேக்ட்ஸை விட ஐடியாஸ் தான் முக்கியம். அப்படின்னா நமக்கு என்ன தெரியுதோ அதை விட அது ஏன் நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாரு. I don't see the point in learning the dates of battles or even which of the armies killed more men. எனக்கு சண்டை எப்போ நடந்துச்சு, எந்த டேட்டில் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் ஆர்வம் இல்லை. எந்த சைடு அதிக ஆட்களை கொண்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலையும் எனக்கு ஆர்வம் இல்லை. I would be more interested in learning why those soldiers were trying to kill each other. ஏன் அந்த சோல்ஜர்ஸ் ஒருத்தர் கொல்லணும்னு நினச்சாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப மோர் இன்ட்ரெஸ்டட், அதிக ஆர்வம் இருக்குது. நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன் இல்லையா, அவருக்கு வாரெல்லாம் பிடிக்காது. அவருக்கு ஹிட்லர் சான்சலர் ஆனது பிடிக்காம தான் அவர் ஜெர்மனியை விட்டு அமெரிக்காக்கே போனார். அதனால அவருக்கு ஜெர்மனியோட பார்ட்டாக இருந்த ப்ரஷ்யா, ஃப்ரான்ஸோட நெப்போலியனை தோக்கடிச்சது, அந்த பேட்டிலில் வின் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. அந்த பேட்டிலோட சிக்னிஃபிகன்ஸ், அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்லாம் அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, ஏன் சண்டை போட்டாங்க, ஏன் அந்த பேட்டில் வந்தது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஐடியா, அந்த ரீசன் பிஹைண்ட் த ஃபேக்ட், அதை தான் தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. That's enough. மிஸ்டர் ப்ரான்ஸ் ஐஸ் வர் கோல்ட் அண்ட் க்ரூவல். இதை கேட்டவுடனே மிஸ்டர் ப்ரானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அதனால அவர் கோல்ட் அண்ட் க்ரூவல் அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குற மூடுக்கு வந்துடுறாரு. ரொம்ப கொடூரமானவராக அவரோட கண்ணிலேயே தெரியுது. அதனால போதும்னு சொல்கிறாரு. We don't want a lecture from you, Einstein. You will stay in for an extra period today. Although I don't imagine it will do you much good. உன்னோட லெக்சரை நிறுத்து அப்படின்றாரு. ஐன்ஸ்டைன் சாதாரணமாக தான் பேசுகிறாரு. இருந்தாலும் டீச்சருக்கு கோபம் வருது. நீ இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீரியட் இங்கே இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நீ எக்ஸ்ட்ராவாக ஒரு பீரியட் இருந்தாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதனால எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறாரு. இப்படி ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா பீரியட்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதை டீடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் won't do the school any good either. உனக்கும் அதனால எந்த நல்லதும் இல்லை, நம்ம ஸ்கூலுக்கும் அதனால எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. யூ ஆர் அ டிஸ்கிரேஸ். டிஸ்கிரேஸ் அப்படின்னா ஷேம். நீ எல்லாம் இந்த ஸ்கூலுக்கே ஒரு அவமானம். ஐ டோன்ட் நோ வை யூ கண்டினியூ டு கம். நீ எல்லாம் ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு வரேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சார் சொல்கிறாரு. இட்ஸ் நாட் மை விஷ் சார், ஆல்பர்ட் பாயிண்டட் அவுட். அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நான் ஒன்றும் ஆசைப்பட்டு வரல, இது என்னோட ஆசை இல்லை அப்படிங்கிறாரு. Then you are an ungrateful boy and ought to be ashamed of yourself. I suggest you ask your father to take you away. அப்படின்னா நீ ஒரு ungrateful, ஒரு thankless, நன்றி இல்லாத ஒரு பையன். நீ உன்னை நினச்சி நீயே அவமானப்பட்டுக்கணும், ashamed of yourself. அதுக்கப்புறம் அவரே ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவரை உன்னை இந்த ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடு அப்படிங்கிறாரு. Albert felt miserable when he left school that afternoon. Not that it had been a bad day. Most days were bad now anyway, but because he had to go back to the hateful place the next morning. அன்னைக்கு மத்தியானம் ஆல்பர்ட் அவரோட ஸ்கூலை விட்டு போகும்போது ரொம்ப மிசரபிளாக ஃபீல் பண்ணாரு. அப்படின்னா ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணாரு. அவர் சேடாக ஃபீல் பண்ணதுக்கு காரணம் அன்னைக்கு டே பேடாக இருந்தது கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் பேடாக தான் இருக்குது. அவர் ஏன் மிசரபிளாக ஃபீல் பண்ணார் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் அந்த ஹேட்ஃபுல் பிளேஸ்க்கு, அதாவது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத அந்த ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப மிசரபிளாக ஃபீல் பண்ணுறாரு. He only wished his father would take him away, but there was no point in even asking.
அவருக்கும் அவரோட அப்பா வந்து இந்த ஸ்கூல்லேருந்து அவரை கூட்டிகிட்டு போகணுன்ற ஆசை தான். ஆனால் கேட்டால் கூட அது நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். He knew what the answer would be. He would have to stay until he had taken his diploma. அப்படியே இவர் போய் கேட்டாலும் அதுக்கு என்ன பதில் வரும்னு இவருக்கு தெரியும். டிப்ளமா முடிக்கிற வரைக்கும் ஸ்கூலில் தான் இருக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டே இன் ஸ்கூல் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல போகிறாரு. டிப்ளமா அப்படிங்கிறது ஹை ஸ்கூல் முடிஞ்சோடனே கிராஜுவேஷன் டைமில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதுதான் ஹை ஸ்கூல் டிப்ளமா. அதை வாங்கினா தான் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போக முடியும், ஒரு அப்ரெண்டிஸாக யார்கிட்டயாவது போய் சேர முடியும், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும். அதனால அது வரைக்கும் ஸ்கூலில் இருன்னு தான் அப்பா சொல்ல போகிறாரு. Going back to his lodgings did not cheer him up. Lodgings அப்படின்னா a place where someone stays or lives temporarily. ஸ்கூல்லேருந்து அங்கே போனதுக்கு அப்புறமும் கூட அவரோட மூடு மாறல, அவர் சந்தோஷமாலாம் மாறிடலை. His father had so little money to spare that Albert had been found a room in one of the poorest quarters of Munich. அவங்க அப்பாட்ட கொஞ்சம் தான் பணம் இருந்தது. இங்கே டு ஸ்பேர் அப்படின்னா டு கிவ், டு அஃபோர்ட். அவங்க அப்பா கிட்ட ஆல்பர்ட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு அவ்வளவா பணம் இல்லை. அதனால மியூனிக்குங்கிறது ஜெர்மனியில் இருக்க ஒரு சிட்டி. அங்கே இருந்த புவரஸ்ட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா புவர் பீப்புள் இருக்கிற ஒரு டென்ஸான ஏரியாவில் ஆல்பர்ட்டுக்கு ஒரு ரூம் பார்த்து கொடுத்துருந்தாரு. He did not mind the bad food and lack of comfort or even the dirt and squalor, but he hated the atmosphere of slum violence. இங்கே அந்த இடத்த பற்றி ஆல்பர்ட்டுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு அங்கே இருந்த பேட் ஃபுட், சாப்பாடு சரியில்லைனாலும் பரவாயில்ல, லேக் ஆஃப் கம்ஃபர்ட், லைஃப் கம்ஃபர்டபுளாக இல்லை, வசதி இல்லாத ஒரு லைஃபாக இருக்குது, பரவாயில்ல. அங்கே இருந்த டர்ட், ஸ்குவாலர், அழுக்காக இருக்குது. ஸ்குவாலர் அப்படின்னா ரொம்ப புவர் அட்மாஸ்ஃபியர், பார்த்தாலே ரொம்ப அழுக்கடைஞ்ச ஒரு புவர் பீப்புள் இருக்க ஏரியா மாதிரி இருக்க லுக்கு, அது கூட அவருக்கு ஓகே தான். ஆனால் அவருக்கு சுத்தமாக என்ன பிடிக்கல அப்படின்னா அங்கேருந்து அந்த ஸ்லம் வயலன்ஸ், அட்மாஸ்ஃபியர் ஆஃப் slum violence. His landlady beat her children regularly and every Saturday her husband came drunk and beat her. ஸோ அவர் என்ன மாதிரி ஸ்லம் வயலன்ஸை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அவரோட லேண்ட்லேடி, அவர் தங்கியிருந்த ரூமோட ஓனர் லேடி இருப்பாங்கள்ல, அவங்க குழந்தைங்கள ரெகுலராக அடிப்பாங்களாம். அவங்கள ஒவ்வொரு சாட்டர்டேயும் அவங்களோட ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து அடிப்பாராம். ட்ரங்க் அப்படின்னா ஆல்கஹால் குடிச்சிட்டு வர்றது. ஸோ இவருக்கு இந்த அட்மாஸ்ஃபியர் சுத்தமாக பிடிக்கல. But at least you have a room of your own, which is more than I can say, said Yuri when he called round in the evening. அன்னைக்கு ஈவினிங் யூரி வந்தப்போ, யூரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட ஃப்ரெண்ட். யூரி கிட்ட ஆல்பர்ட் அவரோட புவர் லிவிங் கண்டிஷன்ஸை பற்றி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு யூரி, அட்லீஸ்ட் உனக்காவது தனியாக ஒரு ரூம் இருக்கே, அதுவே பெருசு, அவங்க கிட்டலாம் தனி ரூம் கூட இல்லை அப்படிங்கிறத வச்சு அவர் சொல்கிறாரு. அட்லீஸ்ட் யூ லிவ் அமங் சிவிலைஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஈவன் இஃப் தே ஆர் ஆல் புவர் ஸ்டூடெண்ட்ஸ், said ஆல்பர்ட். அதுக்கு ஆல்பர்ட், நீ தங்கியிருக்க இடத்துல புவர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட அவங்கெல்லாம் சிவிலைஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது நல்ல டீசெண்டான வெல் மேனர்டான ஹியூமன் பீயிங்ஸ். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் தங்கியிருக்க இடத்துல இருக்க ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் சிவிலைஸ்டாக இல்லை, நல்ல டீசெண்டான வெல் மேனர்ட் பீப்புளாக இல்லை. They are not civilized, Yuri replied. Did you not hear that one of them was killed last week in a duel? நான் தங்கியிருக்க இடத்துல இருக்கவங்களாம் சிவிலைஸ்ட் கிடையாது. போன வாரம் நடந்த டியூவலில் ஒருத்தரை கொண்டுட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாரு. டியூவல் அப்படின்னா ஃபைட், 2 பேர் சண்டை போடுறது, ஒத்தைக்கு ஒத்த, ஒண்டிக்கு ஒண்டின்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி 2 பேர் சண்டை போடுறது தான் டியூவல். அதில் ஒருத்தர் இன்னொருத்தரை கொண்டுட்டாராம். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு த ஒன் ஹூ கில்ட் ஹிம்? செத்தவனை பற்றி கேட்கல, அவனை கொன்னவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. நத்திங் ஆஃப் கோர்ஸ், ஹீ இஸ் ஈவன் ப்ரவுட் ஆஃப் இட். His only worry is that the authorities have told him not to fight any more duels. Nothing, ஒன்றும் ஆகலை. அவன் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான், ரொம்ப பெருமை தான் அவனுக்கு. ஆனால் அவனோட ஒரே வரி என்ன அப்படின்னா, அத்தாரிட்டிஸ் அவனை இனிமேல் இந்த மாதிரி டூவல்ஸ்லலாம் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவன் ரொம்ப கவலையாக இருக்கான். அத்தாரிட்டிஸ் அப்படின்னா இங்கே போலீஸ். ஸோ லா அண்ட் ஆர்டர்லாம் அங்கே சரியா இல்லை. யாராவது ஒருத்தரை கொலை பண்ணாங்கன்னா கூட எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. He is upset about this because he hasn't a single scar on his face to wear for the rest of his life as a badge of honor. அத்தாரிட்டிஸ்லாம் அவனை இனிமேல் டியூவலில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவன் ரொம்ப அப்செட் ஆகியிருக்கானா. ஏன்னா இது வரைக்கும் அவனோட முகத்தில் ஒரு சிங்கிள் ஸ்கார் கூட, அதாவது தழும்பு, மார்க் எதுவுமே ஒன்று கூட இல்லையா. பேட்ஜ் ஆஃப் ஆனர் அப்படின்னா இப்போ போலீஸ், மிலிட்ரியிலலாம் இருக்கவங்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேட்ஜ் மாதிரி கொடுப்பாங்க. அதை அவங்களோட யூனிஃபார்மில் எப்போவுமே ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு மாட்டி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அவனோட முகத்தில் ஏதாவது ஸ்கார் இருந்ததுன்னா ஒரு பேட்ஜ் ஆஃப் ஆனர் மாதிரி அவனோட ஃபேஸில் வேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஹீ கேன் கேரி இட் ஃபார் எவர்.
exclaimed Albert. And these are the students? அதை கேட்டு ஆல்பர்ட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா அப்படிங்கிறாரு. வெல் யூ வில் பி அ ஸ்டூடெண்ட் ஒன் டே செட் யூரி. நீ கூட ஒரு நாள் ஸ்டூடெண்ட் ஆகிடுவா அப்படின்னு யூரி சொல்கிறாரு. அப்படின்னா நீ கூட கொஞ்ச நாள் ஆக ஆக இவங்கள மாதிரி மாறிடுவா அப்படிங்கிறாரு. I doubt it, said Albert glumly. Glumlyனா sadly, அந்த மாதிரி நடக்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. I don't think I'll ever pass the exams for the school diploma. ஸ்கூல் டிப்ளோமாக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் இல்லையா, ஹை ஸ்கூல் எக்ஸாம்ஸ், அதை நான் பாஸ் பண்ணுவேன்னு கூட நான் நினைக்கல அப்படிங்கிறாரு. He told his cousin Elsa the same next time she came to Munich. Normally, she lived in Berlin where her father had a business. அவரோட கசின் எல்சா பெர்லின்ல இருந்தாங்க. பெர்லின் தான் ஜெர்மனியோட கேபிட்டல். அங்கே அவங்களோட அப்பாவுக்கு பிஸ்னஸ் இருந்தது. அப்பப்போ அவங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பார்க்குறதுக்காக மியூனிக் வருவாங்க. அடுத்த தடவை அவங்க ஆல்பர்ட்டை பார்க்குறதுக்கு மியூனிக் வந்தப்போ யூரி கிட்ட சொன்னதையே இவங்ககிட்டையும் சொல்கிறாரு. நான் ஹை ஸ்கூல் டிப்ளமா பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கல அப்படிங்கிறாரு. ஐம் ஷூர் யூ குட் லேர்ன் இனஃப் டு பாஸ் த எக்ஸாம்ஸ் ஆல்பர்ட் இஃப் யூ ட்ரைட், ஷி செட். எல்சா ஆல்பர்ட் கிட்ட, ஆல்பர்ட் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு, நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணுற அளவுக்கு உன்னால் கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. ஐ நோ லாட்ஸ் ஆஃப் பாய்ஸ் ஹூ ஆர் மச் மோர் ஸ்டூபிட் தென் யூ ஆர் who get through. Stupid அப்படின்னா இங்கே poor students. எனக்கு தெரிஞ்சு உன்னை விட நிறைய மக்கு பசங்கள்லாம் பாஸ் ஆகிடுறாங்க அப்படிங்கிறா. They say you don't have to know anything, you don't have to understand what you're taught, just be able to repeat it in the exams. உனக்கு எதுவும் தெரிய வேணாம், அவங்க சொல்லி கொடுக்குறது எதுவும் உனக்கு புரியவும் வேணாம், அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எக்ஸாம்ஸில் போய் ரிப்பீட் மட்டும் பண்ணிட்டு வரணும். That's the whole trouble, said Albert. I'm no good at learning things by heart. அதுதான பிரச்சனையே, என்னால் எந்த இதையுமே பை ஹார்ட் அப்படியே மனப்பாடம் பண்ண முடியாது, மக்கடிக்க முடியாது அப்படிங்கிறாரு. யூ டோன்ட் நீட் டு பி குட் அட் இட், எனி ஒன் கேன் லேர்ன் லைக் அ பேரட், யூ ஜஸ்ட் டோன்ட் ட்ரை, அண்ட் எட் ஐ ஆல்வேஸ் see you with a book under your arm, added Elsa. What is the one you're reading? நீ மனப்பாடம் பண்ணுறதுலலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, பாஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணுமா என்ன? யாராலையுமே ஒரு பேரட் மாதிரி படித்ததெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ண முடியும். ஒரு பேரட்க்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும், அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுது. நீ ட்ரை பண்ண மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் உன் கையில் ஒரு புக்கு வச்சுக்கிட்டே இருக்கிய, அது என்ன புக்கு, என்ன படிச்சுட்ருக்கா அப்படின்னு கேட்குறா. A book on geology. Geology? Rocks and things? Do you learn that? என்ன புக்கு படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறாரு. ஜியாலஜி புக் அப்படின்னு. ஜியாலஜியா? ராக்ஸ், அது சம்மந்தமானது, இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்களா? We have hardly any science at school. Then why are you studying it? இல்லை, எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காததெல்லாம் நீ ஏன் படிக்கிற? பொதுவாக குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் சப்ஜெக்ட் படிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காமிக்ஸ் படிப்பாங்க. பிகாஸ் ஐ லைக் இட், isn't that a good enough reason? ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் படிக்கிறேன். எல்சா sighed. அதை கேட்டு எல்சா பெருமூச்சு விடுறா. You're right, of course, Albert, she said, but it won't help you with your diploma. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆல்பர்ட், ஆனால் இதை நீ படிச்சின்னா உன்னோட டிப்ளமா பாஸ் பண்ணுறதுக்கு இது உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. எல்சாக்கு ஆல்பர்ட் அவர் ஸ்கூல் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம், சிலபஸில் இருக்க லெசன்ஸ் எல்லாம் படிக்காமல் அன்ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் படித்து அவரோட டைமை வேஸ்ட் பண்ணுறாருன்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறா. Apart from books on science, his only comfort was music, and he played his violin regularly until his landlady asked him to stop. அவர் பிடிக்காம ஸ்கூலுக்கு போயிட்டு வராரு. அதோட அவரோட ரூமும் ஒரு புவர் நெய்பர்ஹுட்டில் இருக்குது. ஸோ அவருக்கு கம்ஃபர்ட் தர விஷயங்கள்னு பார்த்தா இந்த சயின்ஸ் புக்கெல்லாம் படிக்கிறது, அப்புறம் மியூசிக். அவர் ரொம்ப நல்லா வயலின் வாசிப்பார். அவர் ரெகுலராக வயலின் வாசிப்பார். ஒரு நாள் அவர் அப்படி வயலின் வாசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட லேண்ட்லேடி அவரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வாசிக்கலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஜீனியஸ் இன்டெலிஜென்ட் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. நிறைய ரிசர்ச்சில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்குக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. That wailing gets on my nerves, she said. There's enough noise in this house with all the kids howling. அந்த வயலின் சவுண்டை தான் வெயிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதான் அந்த வயலின் வாசிக்கும் போது. கெட்ஸ் ஆன் மை நர்வ்ஸ் அப்படின்னா அது என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. ஏற்கனவே இந்த வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் ஹவுலிங் அப்படின்னா ஸ்க்ரீமிங், லவுட் நாய்ஸ், தமிழில் அலறுறது, ஊழையிடுறது, அந்த மாதிரி ஒரே சத்தமாக இருக்குது. அதில் நீ வேற இந்த வயலின்லாம் வாசிக்காதா அப்படிங்கிறாங்க. Albert was tempted to point out that most of the time it was she who made them howl, but he decided it was better to say nothing. ஆல்பர்ட்டுக்கு அந்த லேண்ட்லேடி அவங்க குழந்தைங்கள போட்டு அடிக்கிறதுனால தான் அந்த குழந்தைங்கள்லாம் ஹவுல் பண்ணுறாங்க, சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லணும்னு வாய் வரைக்கும் வருது.
ஆனால் அவர் அவரோட டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு எதுவும் சொல்ல வேண்டான்னு முடிவெடுக்கிறாரு. I must get away from here, he told Yuri after 6 months alone in Munich. இந்த மாதிரி அவர் மியூனிக்கில் ஒரு 6 மாதம் தனியாக இருக்கார். அதுக்கப்புறமா ஒரு நாள் யூரி கிட்ட நான் இந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொல்கிறாரு. இட் இஸ் அப்சர்ட் தட் ஐ ஷுட் கோ ஆன் லைக் திஸ். அப்சர்ட் அப்படின்னா அன்சூட்டபிள், ரொம்ப அபத்தமாக இருக்குது, இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. In the end, it will turn out that I have been wasting my father's money and everyone's time. It will be better for all if I stop now. ஏன் அவர் இது அப்சர்டாக இருக்கும்னு சொல்கிறாருன்னா, இப்படியே போச்சுன்னா கடைசியில் அவரோட அப்பாவோட காசு தான் வேஸ்ட் ஆகியிருக்கும், அதோட எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகியிருக்கும். அதனால நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, அவரோட ஸ்டடீஸை நிறுத்திட்டாரு அப்படின்னா எல்லாருக்குமே அது நல்லது அப்படிங்கிறாரு. And then what will you do? Yuri asked. ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணிட்டீன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு யூரி கேட்குறாரு. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கோ டு மிலான். ஐம் அஃப்ரேட் மை ஃபாதர் வில் சென்ட் மீ பேக் அன்லெஸ். அவங்க அப்பா மிலானில் இருக்காரு. மிலான் இட்டலியில் இருக்க ஒரு சிட்டி. ஒருவேளை நான் இங்கேருந்து மிலான் போயிட்டேன் அப்படின்னா என்னோட அப்பா திரும்ப என்ன இங்கே அனுப்பிடுவார் ஒருவேளை அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹிஸ் ஐஸ் gleamed with a sudden idea. யூரி, do you know any friendly doctors? அவரோட கண்ணு க்ளீம் ஆகுது அப்படின்னா ஷைன் ஆகுது, கண்ணு திடீர்னு பிரகாசம் ஆயிடுது. அதுக்கு காரணம் அவருக்கு ஒரு ஐடியா வருது. யூரி, உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்லி டாக்டரை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐ நோ அ லாட் ஆஃப் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரெண்ட்லி, செட் யூரி. எனக்கு நிறைய டாக்டர் ஆகிறதுக்கு படிச்சுட்டு இருக்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை தெரியும், அதில் கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்லி தான் அப்படின்னு யூரி சொல்கிறாரு. டாக்டர், நோ, ஐவ் நெவர் ஹேட் இனஃப் மனி டு கோ டு ஒன். ஆனால் டாக்டர் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு என்கிட்ட பணமும் கிடையாது. ஒய், ஏன் கேட்குற? சப்போஸ், செட் ஆல்பர்ட், தட் ஐ ஹேட் அ நர்வஸ் பிரேக் டவுன். நர்வஸ் பிரேக் டவுன் அப்படின்னா சில பேர் ரொம்ப இமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஓவர்வெல்ம் ஆகிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் அவங்களால நார்மல் டே டு டே லைஃப்பில் உள்ள திங்ஸையே சரியாக பண்ண முடியாது. Suppose a doctor would say, it's bad for me to go to school and I need to get right away from it. ஒருவேளை யாராவது டாக்டர், எனக்கு நர்வஸ் பிரேக் டவுன் இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறது எனக்கு நல்லது கிடையாது, அதனால உடனே நான் ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படின்னு ஐடியா பண்ணுறாரு. ஐ கான்ட் இமேஜின் அ டாக்டர் சேயிங் தட், செட் யூரி. யாராவது ஒரு டாக்டர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு யூரி சொல்கிறாரு. I must try, said Albert, to find a doctor who specializes in nerves. A doctor who specializes in nerves அப்படின்னா நியூராலஜிஸ்ட். நான் ஒரு நியூராலஜிஸ்ட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்கிறாரு. அப்படி ஒரு நியூராலஜிஸ்டே இவருக்கு நர்வஸ் பிரேக் டவுன்னு சொல்லிட்டாருன்னா எல்லாரும் நம்பி தானே ஆகணும். There are plenty of them, Yuri told him. He hesitated for a moment and then added, rather reluctantly, I'll ask some of the students if they know one, if you like. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஹெசிடேட்டட் அப்படின்னா கொஞ்சம் நேரம் தயங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ரிலக்டன்ட்லி, அவ்வளோவா விருப்பம் இல்லாமல் சொல்கிறாரு. நான் கொஞ்சம் பேரை கேட்டு பார்க்குறேன், அவங்களுக்கு அந்த மாதிரி யாராவது நியூராலஜிஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாரு. வில் யூ? ஓ, தேங்க்யூ யூரி. ஆல்பர்ட்ஸ் ஐஸ் were shining. Wait a moment, I haven't found one yet. ஓ, நீ கண்டுபிடிப்பியா? தேங்க்யூ யூரின்னு சொல்கிறாரு. அதை சொல்லும் போதே ஆல்பர்ட்டோட ஐஸ் எல்லாம் ஷைன் ஆகுது, க்ளீம் ஆகுது. அதுக்கு யூரி, கொஞ்சம் பொறு, நான் இன்னும் டாக்டரை கண்டுபிடிக்கல, அதுக்குள்ளே தேங்க்யூலாம் சொல்லாத அப்படிங்கிறாரு. ஓ, பட் யூ வில், ஆனால் நீ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவ. அண்ட் இஃப் ஐ டூ, ஐ டோன்ட் நோ இஃப் ஹீ வில் பி வில்லிங் டு ஹெல்ப் யூ. அப்படியே நான் டாக்டரை கண்டுபிடிச்சாலும் டாக்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. He will, declared Albert. கண்டிப்பா டாக்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். I'm going to have a real nervous breakdown to make it easier for him. He laughed merrily. எனக்கு உண்மையிலேயே நர்வஸ் பிரேக் டவுன் வரதான் போகுது, அப்போ அவருக்கு டயக்னோஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு he laughed merrily அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக, happily he laughed. I've never seen you looking less nervous, remarked Yuri. இப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சந்தோஷமாக சிரித்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு, உன்னை பார்த்தா நர்வஸாக இருக்க மாதிரியே இல்லையே, இவ்வளோ லெஸ் நர்வஸாக நான் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. நீ இவ்வளோ லெஸ் நர்வஸாக இருந்தீன்னா எப்படி டாக்டரை போய் உனக்கு நர்வஸ் பிரேக் டவுன் இருக்குன்னு நம்ப வைப்பா அப்படின்ற மீனிங்கில் கேட்குறாரு. A day or two at school will soon put that right, Albert assured him. ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் சரியாகிடும், அதாவது நர்வஸ் பிரேக் டவுன் தானாக வந்துடும் அப்படின்னு ஆல்பர்ட் யூரி கிட்ட அஷ்யூர் பண்ணுறாரு அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். பார்ட் 2ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அங்கே போய் பாருங்க. Subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.